பிக் பாஸ் சீசன் 9ல ரீசெண்டா நடந்த டபுள் எலிமினேஷன் மூலியமா எஃப்ஜே அப்புறம் ஆதிரை இவங்க 2 பேருமே எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டாங்க. இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரியா போன ஆதிரைக்கு இந்த ஒரு எலிமினேஷன் மறுபடியும் ஒரு அதிர்ச்சிய கொடுத்திருக்குது. தன்னோட எலிமினேஷன பத்தியும், வைல்ட் கார்டு அனுபவத்த பத்தியும் பல விஷயங்கள ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆதிரைய பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன முதல் ஒரு 3 வாரத்திலேயே அவங்க எலிமினேட் ஆகி வெளில வந்த விஷயம் ரசிகர்களுக்கு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருந்துச்சு. கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட்ட ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஆரம்பிச்ச கொஞ்ச வாரத்திலே வெளில வந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஆனா 2வது வாய்ப்பா அவங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. உள்ள போயிருக்கக்கூடிய ஆதிரை, நான் கானா வினோத்தோட கேம எக்ஸ்போஸ் பண்ண போறேன். கமருதீன் பார்வ பத்தி எக்ஸ்போஸ் பண்ண போறேன். குறிப்பா எஃப்ஜே பெண்கள வச்சு விளையாடுற விஷயத்த பத்தி எக்ஸ்போஸ் பண்ண போறேங்கிற மாதிரி தான் ஒரு நோக்கத்தோட உள்ள போனாங்க. போன ஒரு சில வாரங்கள் அவங்க கேம் பிளான் நல்லா இருந்துச்சு. கடந்த 2, 3 வாரங்களாவே ஆதிரை பெருசா தெரியல. அப்படிப்பட்ட ஆதிரைய மக்கள் மறுபடியும் சப்போர்ட் குடுக்காம எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல ஆதிரைக்கு, ஆதிரை ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அவங்க இத பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் கிட்ட இதுக்கு மேல நான் என்னத்த குடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. என்னோட ஃபுல் எஃபோர்ட்ட போட்டேன். சரி ஓகே. ஆரம்பத்துல வந்த புதுசுல எனக்கு சரியா கேம் விளையாட தெரியல. நான் டோட்டலா டைவர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கூட என்ன அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கலாம். வோட் போடாம விட்டுருக்கலாம். நான் மறுபடியும் வைல்ட் கார்ட் என்ட்ரியா உள்ள வந்தேன். அப்ப எக்கச்சக்கமான இம்பாக்ட்டான விஷயங்கள ஏற்படுத்தினேன். கானா வினோத், பாரு, எஃப்ஜே இவங்கள பத்தியான பல விஷயங்கள சொல்லி கேம ரொம்ப விறுவிறுப்பா மாத்துனேன். அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக எலிமினேட் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன விட வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமா கன்டென்ட் குடுக்கக்கூடிய, மிக்சர் சாப்பிடக்கூடிய நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. அப்படி ஃபேன்ஸுக்கு அவங்கள்ட்ட இருந்து என்ன விஷயம் புடிச்சிருக்குன்னு தெரியல. இதுக்கு மேல என்ன கன்டென்ட் குடுக்கணுங்கிறத நான் கத்துக்கிட்டு தான் வரணும். பரவால்ல, மக்களோட தீர்ப்ப நான் ரொம்ப மதிக்கிறேன். அட்லீஸ்ட் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்குமாவது இருந்திருக்கலாம். டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் இருக்க முடியலனா கூட, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் இருந்தேன் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைச்சிருக்கும். எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உள்ள வந்திருப்பாங்க. நான் வைல்ட் கார்டா வரும்போது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்குமாவது இருந்துறணும், இருப்பேங்கிற நம்பிக்கையோட தான் இருந்தேன். அந்த விஷயத்துல என் ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய ஏமாற்றத்த குடுத்துட்டேன். அரோரா, திவ்யா, கனி இவங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா கேம் விளையாடுறாங்க. என்னோட எலிமினேஷன் அப்படிங்கிறது என்ன ஏத்துக்காத என்ன வோட் போடாத மக்களுக்கு அது ஃபேரா தெரியலாம். எனக்கு அது அன்ஃபேரான எவிக்ஷன் தான். இதனால அக்செப்ட்டே பண்ணிக்க முடியலங்கிற மாரி தான் ஆதிரி அவங்களோட ஏமாற்றத்த பதிவு பண்ணியிருக்காங்க.